அதாவது மக்களே, நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சீமானுடைய அரசியல் நகர்வுகளை. எப்போதெல்லாம் பாஜகவிற்கு எதிராக தமிழகம் எழுகிறதோ அப்போதெல்லாம் சீமான் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார். இப்ப கூட இந்த ஆளுநர் விவகாரத்தை திசை திருப்பத்தான் சீமான் தன்னை ஒப்படைக்கிறார். பாஜகவின் சார்பாக தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறார். எங்க எஜமான விட்டுருங்கப்பா, என்ன பார்த்து என்ன நீங்க அடிச்சு என்ன வேணா பண்ணிக்கங்க, எங்க எஜமானுக்கு தான் ஆயிடக்கூடாது. அதாவது சட்டப்பேரவைக்குள் ஆளுநர் அத்துமீறலை தமிழகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறிக்கொண்டிருந்த தருவாயில் தான் சீமானுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. அந்த விஷயத்தை திசை திருப்பத்தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சீமான் பதிவு செய்தார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம். அதை நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சீமான் காரியம் இல்லாம பேச மாட்டாருங்க. நீங்க சீமானுடைய அரசியலை நன்றாக உற்று கவனித்தீர்கள் என்றால் நன்றாக தெரியும்.